ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு காலையில் ஒரு ஹெல்தியான ட்ரிங்கோட என்னோட மார்னிங் ரூட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு காலையிலேக்கு சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இந்த சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக அந்த சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னையிலேருந்து காலையில் இந்த சத்து மாவு கஞ்சி தான் பசங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ, நான் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். ஸோ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ ஹெல்தின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம சக்கரை போட வேண்டாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மில்க் பால் காய வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது முழுக்க ஆப்ஷன் தான். பால் காய வச்சோன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் பால் காய்ச்சி அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி லிக்யூடு கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும், குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பசங்க குடிப்பாங்க. இப்படி வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் ஊற்றிட்டு காலையில் பசங்க எழுந்து வந்ததுமே ப்ரஷ் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, அப்போ இதை கொடுத்துருவேன். இதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவேன். இது சம்ருத் டிராயிங் பண்ணி வச்சுருக்கான். எப்படின்னா லேண்ட், ஃபயர், வாட்டர், ஏர் இதை வச்சு ஒரு 2 பிக்சர் வரைஞ்சி அவர் கபோர்டில் ஒட்டி வச்சுருந்தாரு. ஸோ நான் நேற்று தான் பார்த்தேன். இதை பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான் அவன் வரைகிறது எல்லாமே. சரி, இன்றைக்கி உங்கள்கிட்ட வீடியோஸில் காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன். அவனை பார்த்ததும் சம்யுமாவும் அவன் ஏதோ ஏஞ்சல் வரைகிறேன் அப்படின்னு ஏஞ்சல் வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்காங்க. சம்ருத் அது மட்டும் இல்லை, கூடவே ஸ்கெலிட்டனையும் ஏதோ கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கான். நேற்று நைட்டு அரிசிக்கு ஊற வச்சுருந்தோம் மாவு அரைக்கிறதுக்கு இட்லிக்கு. ஸோ காலையில் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட வேலை இந்த மாவு அரைக்கிற வேலை தான். ஸோ காலையில் போட்டோன்னா அந்த 1 ஹவரில் நமக்கு வேலை முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு. அதனால தான் நான் பெரும்பாலும் இப்போ நான் நைட்டுக்கு ஊற வச்சு காலையில் ஆட்டிப்பேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பெங்களூரில் மழை இருந்தது. இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது தான். ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் கையில் தான் துவைச்சி போடுவேன். ஏன்னா இவங்களோட ட்ரெஸ்ஸு ஷர்ட் ஒயிட் அப்படின்றதுனால வாஷிங் மிஷினில் போடுறது கிடையாது, கையில் தான் துவைச்சி போடுவேன். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே தூறல் தான் போட்டுட்டு இருந்தது. நீங்கள் தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரமாக இருக்குது. காலையில் இப்போ கொஞ்சம் தூறல் இல்லாமல் இருக்குது. சரின்னு காலையிலேயே இவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சி காய வச்சிடலாம் அப்படின்னு காய வச்சுட்டேன். சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும் போதே மத்தியானம் எங்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் குக்கிங் வேலை காலையிலே முடிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் மினி விலாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் பருப்பு இதெல்லாமே இருந்தது, டீத்தூள் இதெல்லாமே. சரின்னு இதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த 3 பாக்ஸும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இது 3 பாக்ஸும் 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாமே பாக்ஸ் எல்லாமே ஆஃபர்கிட்ட போயிட்டு இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசங்க ஸ்கூலுக்கு போகிற வழியிலே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதனால் அங்கேருந்து வரும்போது பார்த்தேன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு வருவேன். இங்கே மாவும் ஆட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாவு போட்டு ஆட்டிட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் மாவு போட்டுட்ருக்கேன் அரிசி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா அங்கிட்ட ஒரு 4 நாளைக்கு நம்ம ரிட்டன் இங்கே வர்றதில்ல, அதனால் இருந்தால் சும்மா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குரில் ரொம்ப நேரமாக கத்திட்டு இருந்தது. நான் பூண்டு உரிச்சிட்டு இருக்கும்போது நான் வேறு ஏதோ கத்துதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் இங்கேருந்து எந்திரிச்சு போய் பார்த்தாங்க, அங்கே கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு கீழே உட்காந்து கத்திட்டு இருந்தது. இவங்க போய் கொஞ்சம் அந்த நிலக்கடலை அந்த அந்த இடத்துக்கிட்ட காமிச்சு வச்சாங்க. அது அழகாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள்.
ஒரு வாரத்துக்கு தேவையான பூண்டு வந்து இந்த மாதிரி உரிச்சு அதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 வீக் வரை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா லைட்டாக அந்த பூண்டு எல்லாமே வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பூண்டும் இஞ்சியும் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். ஸோ கையோட வந்து செகண்ட் டைம் மாவு ஆட்டியிருந்தோம் இல்லையா, அதையும் அள்ளிட்டு மாவு அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அந்த 1 வீக்குக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது செஞ்சால் கூட ஒரு டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து ஏதோ அந்த மாவு இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தோன்னா கூட அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு ஒரு மாவு இருந்துச்சுன்னா எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். பெரும்பாலும் முன்னாடிலாம் வந்து நாங்கள் ரைஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நைட்டுக்கு வந்து மைல்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நைட்டுக்கு வந்து இட்லி போட்டுக்குவேன். இட்லி, தோசை, எப்போயாவது வந்து சப்பாத்தி, எப்போயாவது ரைஸ் இந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து ராகி முத்தை, அதாவது களி செய்வாங்கல்ல அது. இப்போ இந்த ஒரு 5 ஐட்டம் வந்து மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா முன்னாடி ரெகுலராக ரைஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமா இப்போ மைல்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட், அதனால இப்போ மாவு வந்து கொஞ்சம் நைட்டுக்கு இட்லி ஊற்றுற மாதிரி பெரும்பாலும் ஆட்டி வச்சுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நான் பூண்டு தோலோடு தான் போடுவேன். அதில் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டேன். நார்மலாக நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவேன். இது வந்து நம்ம ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கெட்டுவெல்லாம் போகாது. இப்படியே தான் நம்ம ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. இது வந்து நார்த்தம்பழம் நம்ம வீட்டில் இருந்து பறிச்சுட்டு வந்திருந்தோம் இல்லையா, எங்கள் வீட்டு நார்த்தம்பழம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பாக்கெட் மணிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இந்த நார்த்தம்பழம் தான். ஏன்னா நார்த்தம்பழம் பறிச்சுட்டு போய் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் வித்துடுறது. ஒரு பழம் ₹1, ₹2 இந்த மாதிரி, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ₹2, இந்த மாதிரி பழம்லாம் ₹1 அப்போ இருந்த டைமில் விற்றுட்டு அந்த காசில் வந்து பக்கத்தில் மணியம்மா கடை இருக்கும், அவங்கக்கிட்ட போய் நமக்கு தேவையான இந்த இலந்த பழம் அது இதுன்னு அங்கே வாங்கி சாப்பிட்றது. ஆனால் எங்களோட நார்த்தம்பழத்துக்கு வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த நார்த்தம்பழத்தை மரத்துலேருந்து பறிச்சுட்டு எங்ககிட்ட தான் கொடுத்து போய் உள்ளெல்லாம் விற்றுட்டு வர சொல்லுவாங்க. ஸோ ஊருக்கெல்லாம் போய் விற்றோன்னா உங்கள் வீட்டு நார்த்தம்பழமாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. இதில் போய் விற்றுட்டு பாதி காசை நாங்கள் கொஞ்சம் கமிஷன் போட்டுட்டு வீட்டில் கொண்டு வந்து பாதி காசை கொடுக்குறது. ஸோ இந்த நார்த்தம்பழம் வந்து எங்களுக்கு நிறைய காசு வந்து சின்ன பிள்ளைல எங்களுக்கு பேக்கெட் மணிக்கே சம்பாரித்து கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலான் இருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா நாங்கள் லீவுக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அதுலேருந்தே வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியும் நிறையா நம்ம அது இதுன்னு வச்சு நிறைய சிந்தி எல்லாம் வேறு இருந்துச்சு. அதை நான் துடைக்கவும் இல்லை. சரி இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். அதோடு இன்றைக்கி வந்து ஐட்டம்ஸும் ரொம்ப இல்லை. காய்கறி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஊருக்கு போயிட்டு வந்தனால இன்னும் வாங்கவும் இல்லை. அதனால சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். மழையும் லைட்டாக தூறல் போடுற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு இப்போ க்ளீன் பண்ணணுமா இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கழுவி பெரும்பாலும் மேலே கொண்டு போய் மாடியில் காய வச்சுருவேன். இந்த ரேக் எல்லாமே இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே கழுவி கொஞ்சம் காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். அதனால இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்லாம் நம்ம ஊருக்கு போகும்போது நாங்கள் லீவுக்கெல்லாம் போனோன்னா ஒரு 1 மந்த் அந்த மாதிரிலாம் போயிருப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி போகிறது கிடையாது. அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த சாஸ், மயோனைஸ் அந்த மாதிரி பட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே எங்கள் குழந்தை வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்காமல் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து நல்லா கழுவிட்டு உள்ளே எதுவுமே வைக்காமல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். அந்த 1 மந்த் அந்த மாதிரி ஊருக்கு போய் இருந்தோம் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் 1 வீக் இந்த மாதிரி தான் போயிட்டு வரோம். அதனால வந்து ஃப்ரிட்ஜும் நான் ஆஃப் பண்ணாமல் தான் போயிருந்தேன். அதனாலே கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஊர்லேருந்து வந்துட்டு திரும்பி ஒரு 2-3 தடவை நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் போயிட்டு வரணுமா இருந்துச்சு. சென்னை போனோம். அதுக்கப்புறம் ஊருக்கே ஒரு 2 தடவை போயிட்டு வந்தோம்.
அதுக்கு பிறகும் வந்து க்ளீன் பண்ண முடியல. இப்போ நம்ம பெரும்பாலும் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா, ஒரு 2, 3 நாள் வந்து ரொம்ப டயர்டாவே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்க ஊருக்கு போனோமா, இந்த மாதிரி இருந்தனால ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தினாலே இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணாமலே விட்டுட்டேன். சரி இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கும் எப்படியும் சொல்லப்போனால் எனக்கு வந்து ஒரு நாள் ஆகும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மீத கொஞ்சம் நஞ்ச வேலையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் நான் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாமே முடிக்கணும். ஃப்ரிட்ஜு கவரும் கையில் துவைச்சிட்டு மாடியில் கொண்டு வந்து காய வச்சாச்சு. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த கவர் வந்து காஞ்சிருச்சுன்னா நல்லது. பெரும்பாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கும் இந்த கவர் காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வெயிலே இல்லை, அதனால எப்படி காய போகுதோ தெரியல. அந்த ஃப்ரிட்ஜு கவருக்குள்ளே நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து எதுனா போட்டு வச்சாலும் அதில் பசங்களோட திங்ஸ் வந்து நிறைய இருக்கும். க்ரையான்ஸு, ஸ்கெட்சு, காரு, டாய்ஸுன்னு அது இதுன்னு அவங்களோட ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும் அதுக்குள்ளே. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பேகுக்குள்ளேயும் போட்டு போட்டு பாதி பக்கம் வந்து பிஞ்சு போச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் துவைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த மாதிரி போட்டு புதுசு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேன். அதுலேயும் இப்போ இந்த மாதிரி நிறைய க்ரையான்ஸாக உள்ளே போட்டு போட்டு பாதி பிஞ்சு போய் தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் வந்து லிக்யூடு கொஞ்சம் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த சோப்பு தண்ணி அந்த லிக்யூட் தண்ணி இருக்குல்ல அதில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி வந்து நல்ல தண்ணியில் புழிஞ்சிட்டு வந்து அதையும் நான் அந்த மாதிரி தொடச்சி விட்டுருவேன். பேக் சைடு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா எப்போயாவது ஒரு தடவை தான் நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பின்னாடி அந்த கம்பியிலலாம் நிறைய தூசி இருக்கும். அதெல்லாம் ஒரு தொடப்பம் வச்சு நம்ம தட்டி விட்டுட்டோன்னா அதெல்லாமே போயிடும். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து இந்த பக்கம் நகட்டி வச்சுட்டேன். அந்த விண்டோவும் அப்படி தான். ஏன்னா ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஏதாவது ஒரு கார்னரில் தான் வச்சுருப்போம். அந்த இடம் எல்லாமே தூசியாக தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப தூசி வரும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில். ஏன்னா எங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து வெறும் லாரி அது நிறையா போயிட்டே இருக்கும். தூசி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. இப்போ கொஞ்சம் மழை அப்படின்றனால கொஞ்சம் கம்மி. வெயில் டைம்லலாம் வந்து தூசி ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஃப்ரிட்ஜை இழுத்து நம்ம வாரம் வாரம் வந்து இது பண்ணுறது கிடையாது. வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம இழுத்து க்ளீன் பண்ணி இது பண்ணுவோம். ஆனால் விண்டோ வந்து நம்ம துடைக்கிறது கிடையாது. எப்போயாவது இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது தான் அந்த பக்கமும் சேர்த்து நான் துடைச்சி விடுவேன். அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணோன்னா கீழே வந்து தண்ணியெல்லாம் இந்த பாக்ஸில் தானே வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து கையோட கழுவி காய வச்சிடணும். ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்டும் வந்து கையோட கழுவி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இப்போ ஃப்ரிட்ஜை வந்து உள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நிறைய அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம டீஃப்ரோஸ்ட் பண்ணவுமே அது எல்லாமே மெல்ட் ஆகி கீழே வந்து தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி கீழே வந்து வடிஞ்சிருக்குது. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நம்ம ஏன் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக டோட்டலாக நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். ஒரு இதில் கை வச்சிட்டோம் அப்படின்னா அது சம்மந்தமான எல்லா வேலையுமே க்ளீனாக வந்து முடிச்சிருவோம் நம்ம. அதுக்கு தான் நான் வந்து ஸ்டாண்ட்லேருந்து கவர்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லிக்யூடு ஸ்ப்ரே வச்சுருக்கோம்ல அதை வந்து அடிச்சு விட்டுட்டு அதை தொடச்சிட்டு நார்மலாக இன்னொரு நல்ல தண்ணியில் ஒரு தடவை துணி வச்சு புழிஞ்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எப்போதும் பண்ணுவேன். உங்களுக்கு லிக்யூட் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா நம்ம நார்மலாக லெமன் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அந்த மாதிரியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். நான் 2 இதுவும் மாற்றி பண்ணிக்குவேன். இப்போ ஃப்ரிட்ஜு வைக்கிற இடத்தையும் நம்ம வந்து தொடச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜு வைக்கிற இடத்துலலாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடு துடைக்கும் போது வந்து அந்த மாப் போட்டு இது பண்ணுவேன். ஆனாலுமே வந்து துணி வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீனாக தொடச்சோன்னா அது வந்து நல்ல க்ளீனாக இருக்கும். அதனால வந்து அந்த இடத்தையும் தொடச்சாச்சு. ஸ்டாண்டும் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து ஸ்டாண்டு மேலே ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம காய வச்சுருந்த அந்த ரேக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வச்சது. சூப்பராக என்ன சொல்கிறது, இது வேற ஒரு ரிப்பேர் கூட ஆனதே கிடையாது. அவ்வளோ நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. 10 இயர்ஸுமே
எந்த வித டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. எனக்கு வாஷிங் மிஷின் வந்து ஒரு 4-5 தடவை அது வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. ஏன்னா நான் வந்து ஓவராக துணி எல்லாமே போட்டு ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதுவரை எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஆனதே கிடையாது. நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் எடுத்து வச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாக்லேட்டு, புளியோதரை தொக்கு, இஞ்சி, மேலே உள்ள ஃப்ரீசரில் வந்து சீஸ் வச்சுருக்கேன், பட்டர் எல்லாமே வச்சுருந்தேன். அப்புறமா நம்ம வந்து நேற்றுக்கு உருவி வச்சுருந்தோம் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாமே க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மல்லிப்பூ கொஞ்சம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் போட்டு வச்சுட்டேன். லெமனும் ஊர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே எங்கள் அத்தை விட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். தக்காளி வந்து முன்னாடி கவரில் போட்டு வச்சுப்பேன், அது சீக்கிரமே அழுகி போயிடுது. இந்த மாதிரி கூடையில் போட்டு வைக்கும்போது நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து கொழுக்கட்டை மாவு அம்மா கொடுத்து விட்டுருந்தது, அதுவும் இருக்குது. இது வந்து பருத்தி கொட்டை. சம்யுக்கு வந்து அப்பப்போ வயிறு வலி வரும், அந்த டைமில் வந்து இந்த பருத்தி பால் செஞ்சு கொடுக்கலான்னு அதை வச்சுருக்கேன். இப்போது பூண்டு உரிச்சோம்ல, அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அது வந்து குங்குமப்பூ, இதில் வந்து ஏலக்காய் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருந்து நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா புழு பிடிச்சிரும். அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியது இருக்குது. வந்து போன வாட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நார்த்தங்காயில் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புளியோதரை பொடி கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறம் இது வந்து பேக்கிங் பவுடர், டொமேட்டோ சாஸ், அப்புறமா வந்து எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து கேக் பண்ணுறதுக்காக வாங்கினது கொக்கோ பவுடர். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு அது வச்சுருக்கேன். அப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சர்பத் பாட்டில், அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸ். நான் ரொம்ப அது இதுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறையா வாங்கி வைக்க மாட்டோம். எது வேணும்னாலும் அப்பப்போ கொஞ்சம் வாங்கிக்குவோம். ஏன்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டியும் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போவேன் பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக. அதனால அந்த டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கி வைக்குவேன். நல்ல வேளை இங்கே பாருங்கள், மழை வந்து தூறல் போட்டுருச்சு. மேலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜு கவருமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே தான் காய வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேலை இன்றைக்கி இருந்தது. அந்த வேலை முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணணுமா இருக்குது. அதனால் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இது முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூல்லேருந்து போய் கூட்டிகிட்டு வரணும். அதான் யோசிச்சுட்ருக்கேன், நடந்து போகலாமா ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது நடந்து போயிட்டேன்னா வரும்போது ஆட்டோவில் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன். மழையும் வந்து நிற்கிற மாதிரி தெரியலை, தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் வேறு க்ளீன் பண்ணிட்டோமா, இனிமேல் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸுங்களில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 129 rupees இது. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து 99 rupees இது. இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே. இன்றைக்கி வந்து ஆஃபர், வெனஸ்டே சாட்டர்டே வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே லைட்டாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ வரும்போது காய்கறிகளும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மார்க்கெட்லேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன். ஸோ அதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முட்டைக்கோஸ், முருங்கைக்காய் இது எல்லாமே இந்த மாதிரி ரேப்பரில் போட்டு சுற்றிட்டு வைக்கிறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காயை வந்து ஒன்று வந்து அந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு சுற்றி வைக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும். ஆனால் நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றுறத விட அந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன் நியூஸ் பேப்பரில் போட்டது, அது வந்து அப்புறமா லேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பரங்கிக்காய், ஸோ அதையுமே ரேப் பண்ணி தான் நான் வைக்க போகிறேன் அந்த ரேப்பர் போட்டு. இப்படி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வருது. நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி வச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு வருது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாலும் அதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு வருது. முன்னாடிலாம் நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் பேக் எல்லாமே எடுத்து இதுக்காகவே வந்து பத்திரப்படுத்தி வைப்பேன். ஆனாலுமே வந்து ஒரு கொஞ்ச நாள்லலாம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து லைட்டாக அழுகிற மாதிரி ஆயிடுது. அதனால இப்போ வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் அதுக்காக தான் மெயினாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
கேரட் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் என்னென்னு தெரில, புது கேரட்டா என்னென்னு தெரில, அது ஒரு 2 நாள்லேயே வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அணுகுன மாதிரி வந்துருச்சு. பீட்ரூட் எல்லாமே வந்து இந்த மாதிரி கவரில் தான் போட்டு வைக்கிறேன். பீட்ரூட் வந்து சீக்கிரம்லாம் கெட்டு போகாது. அந்த மேலே இருக்கிற அந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ 1 வீக் விட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ நாளைக்கு சூப்பராக இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சு. கவரில் போட்டு வைக்கும்போது அது வந்து அழுகி போயிடும், ஆனால் இப்படி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பீர்க்கங்காய் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் ரேப் பண்ணி வச்சுருந்தேன். இதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்துச்சு எனக்கு. தண்டு கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே வந்து தண்டு தனியாக கீரை தனியாக எடுத்து இந்த கீரை எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 4 நாள் விட்டு தான் நான் செஞ்சேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அழுகி போகலை, இல்லை வெந்து போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த தண்டும் வந்து நல்லா பிஞ்சு தண்டாக இருந்துச்சு, அதனால் அதையுமே எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு பாக்ஸ் வந்து மாற்றியாச்சு. ஸோ பழைய பச்சை மிளகாயை மேலே போட்டு புது பச்சை மிளகாயை கீழே போட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். வீட்டில் வந்து மற்ற ஐட்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் காய்கறி இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இன்னும் 1 வீக்குக்கு வந்து நோ ப்ராப்ளம். அவ்வளோதான், இதோட வந்து நம்ம சேனலில் விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.